சோனி எந்திரடி, நான் ஊஞ்சல்ல படுக்க போறேன். ஏன் உனக்கு மட்டுமா அந்த ஊஞ்சல் எழுதி கொடுத்துருக்கு? எனக்கும் தான் அந்த ஊஞ்சல் அப்பா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. நீ எந்திரி, நான் படுக்கணும். நீ எந்திரிச்சு போறேங்கன்னா நான் உன் மேல காலை வச்சுட்டு அப்படியே தூங்குவேன். காலை எடு சந்தியா, அம்பரத்தையும் சொல்லுவேன். எடுக்க முடியாதுடி, என்னடி பண்ணுவ? அம்மா தள்ளி விட்டுட்டாமா என்ன கீழே ஊஞ்சல்ல இருந்து. ஏய் சோனி, எதுக்கு அவளை தள்ளி விட்ட நீ கீழே? அம்மா நான் படுத்தாமா ஊஞ்சலில் உட்காந்துருந்தேன். இவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு என் மேலே காலை தூக்கி போட்டாமா, அதாம்மா நான் தள்ளி விட்டேன். தூக்கம் வந்தா போய் மேலே போய் தூங்க வேண்டியதானம்மா, இங்கே தான் தூங்குவேன்னு சொல்கிறா. அதுக்கு நீ தள்ளி விடுவியா அவளை? அம்மா முடிய பிடிச்சி இழுக்காதம்மா, வலிக்குதும்மா, விடுமா அம்மா. எப்ப பாரு எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுட்டு கிடக்கிறதே உங்க வேலையா போச்சு. என்னையும் ஒரு வேலையும் பார்க்க விடுறது இல்ல. உங்களுக்கே பஞ்சத்து பண்ணிட்டு தெரிய முடியுமா என்னால? ஒழுங்கு மரியாதை 2 பேரும் மேலே ஏறி போய் தூங்குங்க, அப்படிதான் சொல்லுவேன். மணி 8 ஆச்சு. எதுக்கு எடுத்தாலும் நீ என்னையவே அடி, அவளை ஒன்றுமே சொல்லாத. வாயை மூடு முத, எது பேசாம போ. 2 பேரும் போய் மேலே போய் தூங்குங்க. இந்த வேலைக்கு போன மனசுல இன்னும் காணா, நான் டென்ஷன்ல இருக்கேன். இவளுக்கு கொண்டாட்டமா இருக்கு, கொண்டாட்டம். அவ தள்ளி விட்டா நீ அப்படியே கிடப்ப. எந்திரிச்சு போய் படுப்போ. அவன் நாடகம் போடுறா, அது உனக்கு தெரியல. நீ என்னையவே அடி. நீ முத வாயை மூடு. நான் என்ன சொன்னேன், போய் தூங்க சொன்னா அதை மட்டும் செய்யி. சரி, அவ போயிட்டா தூங்க. நம்ம வேற எங்கேயோ உட்காந்துருந்தோம்னா நம்மளே இந்த அடிச்சு போட்டுருவா. நம்மளும் போயிடுவோம், மேலே போய் படுத்துருவோம். என்ன இவரை காணா? இப்போ 9 மணிக்கெலாம் வந்துருவாரு. என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம போட்டாலும் போகவும் மாட்டுது. பத்து பத்து வந்துட்டாரு. அப்பாடா, இப்பதான் உசுரே வந்துச்சு. வாங்க. ஏன் இவ்வளோ நேரம்? நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், ஃபோனும் எடுக்கவே இல்லை. நீங்களாச்சும் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? இல்லடி, ஆஃபீஸில் நிறைய வேலை வேறு இருந்துச்சு. செல்லு வேறு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுடி. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி வாங்க, நேரம் ஆச்சு, சாப்பிட்டுட்டு போய் படுங்க. சரி பத்து, போய் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடுலாம் எடுத்து வை. பிள்ளைகள்லாம் இங்கே அது 2 சாப்பிட்டுட்டு மல்லு கட்டிட்டு கிடந்துச்சு. 4 போடு போட்டேன். அதோட அழுதுட்டு போய் படுத்துட்டாளுங்க 2 பேரும். அந்த பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு அடிக்கிற? நீங்கள் இருந்து பார்த்தாலே தெரியும் அது பண்ணுற சேட்டைக்கு. அடிக்கணுமா அடிக்கக்கூடாதான்னு. சரி இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்களா, தூங்கிட்டீங்களா 2 பேரும்? இல்லைப்பா, தூங்கலப்பா, முடிச்சுட்டேப்பா இருக்கோம். அம்மா தூங்கலாம் அடிச்சு போட்டுருவா, அதனால படுத்துட்டோம். சரிப்பா, தூங்குங்க. இந்தா வரேன் அப்பா. சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிட்டோம்ப்பா, இப்போதாப்பா சாப்பிட்டுட்டு வந்து படுத்தோம். 2 பேத்துல யாருக்கு அடி விழுந்துச்சு? வந்தோன்னா அம்மா சொன்னா அடிச்சு போட்டேன்னு. என்னத்தாப்பா அடிச்சு போட்டு அதெல்லாம் முடிய பிடிச்சி? எல்லாத்துக்கும் காரணம் இவதேப்பா. ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு என் மேலே காலை தூக்கி போட்டாப்பா. நான் அதுக்கு லேசாக அப்படின்னு தட்டினேன், அவள் கீழே விழுத்துட்டு உடனே அம்மாட்ட என்னைய மாட்டி விட்டுட்டா. 2 பேரும் சண்டை போடாம இருங்கப்பா. ஏன் அப்படி சண்டை போட்டு இருக்கீங்க 2 பேரும்? சரி, அம்மா வர சவுண்டு கேட்குது, அமைதியா படுங்க. என்ன, நான் வரையில முன்னு சவுண்டு கேட்டுச்சு, நான் வந்தது ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன அவ்வளோ 2 பேரும் தூங்கலையா? தூங்கிடுச்சு. நீ போய் படு பேசாம. அப்பா நீ என் பக்கத்தை திரும்பி படுப்பா, அவள் பக்கத்தை திரும்பி படுக்காத. அப்பா நீ என் பக்கத்தையும் திரும்பி படுக்கணும், நீ அவ பக்கத்தையும் படக்கூடாது சொல்லிட்டேன். 2 பேரும் சண்டை போடாதீங்கப்பா. ஏப்பா இதுக்கெல்லாம் சண்டை விட்டு கிடக்குறீங்க? எலியும் பூனையும் மாதிரி தான் இதுக்கு எப்ப பார்த்தாலும். நான் அந்த 2 பேருக்கு நடுவில் தானே படுத்திருக்கேன். பேசாம படுங்க. பேசாம சத்தம் போடாம தூங்குங்க. இல்லாட்டினா அப்புறம் வந்துருவா எந்திரிச்சு 4 போடு போட்டுருவா அப்புறம். நானும் எந்திரிச்சு குளிச்சு வாசல் வச்சு கோலம் போட்டு டீயும் போடுறேன். இன்னும் ஒருத்தரும் எந்திரிக்க காணாம். அம்மா டீ போட்டியாம்மா? டீ தான் போட்டேன். அப்பாவும் சோனி எந்திரிச்சு வந்துட்டாங்களா கீழே? எந்திரிச்சு அந்த கீழே தாம்மா உட்காந்துருக்காங்க. சரி நீ போ, நான் டீ எடுத்துக்கிட்டு வரேன் எல்லாருக்கும். சரிம்மா. பத்து டீ நல்லா இருக்குடி இன்னைக்கு. தண்ணி ஊற்றாம போட்டால் நல்லா தான் இருக்கும். ஒரு போட்டு தண்ணி ஊற்றலை. அப்படியே போடுமா இனிமேட்டு, தண்ணி ஊற்றாம. சரி இனிமேட்டு அப்படியே போட்டு தரேன். காலைல சாப்பாடு என்ன பண்ணுனேன்? காலை சாப்பாடு இட்லி ஊற்றி சட்னி வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிட்டு வீட்டில் இருங்க. நானும் அப்பாவும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது. போயிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம், சரியா? எங்கம்மா போகிறீங்க? எங்கே விட்டுட்டு? நாங்களும் வரோம்மா. போகிற இடத்துக்குலாம் அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. இருக்க நீங்கள் பெரிய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைய கிடையாது. மாமா ப்ளீஸ்மா, நாங்களும் வரோம்மா, இன்னைக்கு லீவு தானம்மா. அதெல்லாம் முடியாது, சமைச்சு வச்சுட்டேன். சாப்பிட்டுக்கங்க, கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க நாங்கள் வர வரைக்கும். சரி பத்து, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். நீ வேகமா குளிச்சுட்டு கிளம்பி இரு. சரிங்க, நீங்கள் போங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுல. இந்த கிளம்பிடுவேன். 2 பேரும் சேட்டை பண்ணாமல் வீட்டுக்குள்ளே இருக்கணும். வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. வரும்போது தீமட்டை நிறையா வாங்கிட்டு வருவான். சரிம்மா. அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரியா? ஐஸ்கிரீமில் இந்த மழை நேரத்தில் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிறோம், அதெல்லாம் வாங்கிட மாட்டேன். மழை நேரம் வந்தால் ஐஸ்கிரீம் தின்னா சளி பிடிக்கும். வெயில் நேரத்தில் ஐஸ்கிரீம் திங்கக்கூடாது, அப்பையும் சளி பிடிக்கும். அப்போ எப்போ தான் திங்கிறது? சரிப்பா, 2 பேரும் சண்டை போடாம டிவி பார்க்கணும். அப்பா போய் குளிச்சுட்டு வந்துருவேன், சரியா? சரிப்பா நீ போ. சோனி சந்தியா வர வரைக்கும் சண்டை போடாமல் இருக்கணும். சாப்பாடாக்கி வச்சிருக்கேன், சாப்பிட்ருங்க வீணாக்காம. சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா. வரையில் நிறைய தீம்பட்டை வாங்கிட்டு வா, மறந்துடாத. நீ தான் சொன்ன வாங்கிட்டு வரேன்ட்டு. மறக்க மாட்டோம், வாங்கிட்டு வந்துடுவோம். பாய்ப்பா. சரிப்பா, போயிட்டு வரோம்ப்பா. சண்டை போடாம பத்திரமா இருக்கணும் வீட்டுக்குள்ள, சரியா? கதவு பூட்டிக்கணும். சரிப்பா, போயிட்டு வாப்பா.
ஏய் சோனி, அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிடுமா வீட்டில் இருக்க பொருளை வச்சு? சரிடி, நம்ம மட்டும் இருந்தால் சரியாக வராது. நெட்டவழி அக்கா, சுபீனு, மீனா, சித்ரா, பூமாரி எல்லாத்தையும் வர சொல்லிடுவோம்டி. அப்படியா? சரி சரி, ஐ ஜாலி இன்னைக்கு. அம்மா எப்படியும் சாயங்காலமே வரும். அதுக்குள்ளே நம்ம எல்லா விளாண்டு முடிச்சுட்டு சமைச்சு தின்னுட்டு அதையும் கழுவி வச்சிருவோம். ரெடி, வா உள்ளே போவோம். போய் ஃபோன் பண்ணுவோம் முதல்ல. ஏய் சோனி, ஃபோன் பண்ணியே இப்போ அரை மணி நேரம் ஆச்சுடி. நெட்டவழி அக்காவை காணா, மீனா வச்சு வருவான்னு பார்த்தா அவளையும் காணா, இன்னும் வரலையே. அடியே, இப்போ தானே ஃபோன் பண்ணோம். வருவாங்க, போய் அவெல்லாம் கூட்டிட்டு வர வேணாமா? ஐய் எல்லாரும் வந்துட்டாங்க. நெட்டவழி அக்கா, நான் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம்? இப்போதான் வர்ற. போய் எல்லாரையும் கூட்டி வர வேணாமா? ஒன்று கக்கோசுல கிடக்குது, ஒன்று குளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்று திண்டுக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்தா அரை மணி நேரம் அங்கங்கே உட்கார வேண்டியதா போச்சு. என்ன சோனி தம்பியா, என்ன விஷயம்? எல்லாத்தையும் வர சொல்லிருக்கீங்க. விளையாடவா இல்ல சமைச்சு சாப்பிடவா? டேய் சுபினு, ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம், அப்புறமா எல்லாரும் விளையாடுவோம்டா. ஐயய்ய, சமைச்சு சாப்பிடவா? ஏற்கனவே நெட்டவழி அக்கா வீட்டில் சமைச்சு அவள் அப்பா ஆஸ்பத்திரியில் போய் கிடந்தாரு. இன்னைக்கு யார் போய் கிடக்கிறது? அடியே, இன்னைக்கு யூடியூப் பார்த்து எல்லாரும் செய்வோம்டி. சரி சரி, என்னத்தையோ பண்ணுங்கப்பா, எனக்கு தெரியாது. நான் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்குறேன். ஏ சித்ரா, அன்னைக்கு ஏதோ தப்பாக போயிடுச்சு, அதுக்காண்டி ஓயாமல் தப்பாயிருமா? இனிமேட்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். சரி, என்ன சமைக்கிறோம்னு சொல்லவே இல்லை. அதை தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம்ட்டு. பேசாம உப்புமா கிண்டுவோமா? அப்படியே மண்டையில் கொட்டினேன்னு வச்சுக்க, உப்புமா உப்புமாண்டு. உப்புமான்ற பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. என்னவே பண்றது சொல்லி தரங்க. சும்மா கப்பஸ்ல இருக்கணும் கூட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்றது சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பேசாம பாத்ரூம் போயிட்டு இருப்பேன் வீட்ல. அட அதுக்கு ஏன்டா பொரியிற இந்த மாதிரி? என்ன சிட்டில அப்பளம் பொரிஞ்ச மாதிரி? பொறுமையா பேசுடா. நெட்டவழி அக்கா, நீயே சொல்லுக்கா என்ன செய்யலாம்ட்டு. கொஞ்சம் பொறுங்க, யோசிக்கிறேன். யோசிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு தேவையான பொருள்லாம் இருக்கா வீட்டில்? இல்லை கடைக்கு போகணுமா? இல்ல மீனா, எல்லாமே இருக்கு. எங்க அம்மா நேத்தையும் போய் சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கியாந்து வச்சா. அப்போ சரி, இன்னைக்கு வீடு 2 தான். நெட்டவழி அக்கா வேற வந்துருச்சுல, இன்னைக்கு வீடு நல்லா 2000. நான்லாம் அதில் சம்மந்தப்படலப்பா. நீ சம்மந்தப்படாம செஞ்சு கொடுத்தீங்க அத. பிரியாணி கிண்டலான்னு பார்த்தா அது நொண்டு பிடிச்ச வேலை. இப்போ உட்காந்தா சாயங்காலம் ஆயிரும். என்ன செய்யலாம்? சாதாரணமாக சிம்பிளாக முடிக்கிற மாதிரி பார்க்கணும். பேசாமல் பிரெட் ஆம்லெட் போடுவோமாடி? சூப்பர், இருக்கிறதுலே அதான் ஈஸியான வேலை. சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம ஆட்டுக்குள்ள ஆடலாம். பிரெட் இருக்கான்னு தெரியலையே. முட்டையெல்லாம் இருக்கு ஃப்ரிட்ஜில். பிரெட் மட்டும் இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஏய் அம்மா, பிரெட்டெலாம் வாங்கலடி. காசு எடுத்து கொடுத்து விடு, சுபீனை வாங்கிட்டு வர சொல்லுவோம் கடையில் போய். சரிடி. அது சரி, பத்திரகாளி அக்கா எங்கே போயிருக்கு? அதை சொல்லவே இல்லை நீ. சொந்தக்காரங்க வீட்டில் விசேஷம் மேம்க்கா, அதுக்கு போயிருக்கா அக்கா. சாயங்காலம் ஆயிரம் வர்றதுக்கு. சாயங்காலம் தான் வருமா? பரவாயில்லையே. அதுக்குள்ளேயும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். சரி, இப்படியே பேசிட்டே இருக்காம வாங்க கிச்சனுக்கு போவேன். இல்லைன்னா காசு கொடுங்க, நான் கடைக்காச்சும் போறேன். கிச்சனில் தாண்டா இருக்குது காசு. எங்கள் அம்மா வெந்தய டப்பாக்குள்ள வச்சுருக்கா, எடுத்துறேன் வா. நெட்டவழி அக்கா, அடுப்பத்த வச்சியா? அடா ஆமாம், அடுப்பதை வைக்காம தோசைகள் வச்சுட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். அன்னைக்கு பிரியாணி இடையில அப்படி தானே பண்ணினேன். அரிசி கறி காய் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அடுப்பத்த வைக்காம போட்டேன். அதையே சொல்லி காமிக்காதவள, பேசாமல் இருல. ஏக்கா, எனக்கு ஒரு டவுட். பிரெட் ஆம்லெட் தானே பண்றீங்க? ஆமாடா, அதுக்கு தான் பிரெட் வாங்கிட்டு வர சொன்னோம். இல்ல, பிரியாணிக்கு போடுற மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் ஒரு 2 கிலோ 2 கிலோ எடுத்து வச்சிருக்கீங்க, அதான் கேட்டேன். அதானே, அம்பட்டு வெங்காயம் தக்காளி நறுக்கவா இல்ல கொஞ்சோண்டு நறுக்கவா? ஏய், அம்பட்டு தக்காளி வெங்காயத்தை நறுக்கி விடாதீங்க. எங்க அம்மா வந்து எங்களை நறுக்கி விடும். நேத்தே சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுச்சு. கொஞ்சமா செய்யுங்க எல்லாமே. நான் கேட்கலாம், இன்னைக்கு எல்லாத்தையும் நறுக்கிட்டு பாருங்க எல்லாம் சேர்ந்து. ஏக்கா என்னக்கா பண்ணுற? ரொம்ப நேரம் தோசைக்கல்லையே அடுப்பில் வச்சுருக்க. ஆம்லேட் ஊற்றவும் இல்லை, பிரெட்டை தூக்கி போடவும் இல்லை. இப்படியே நிற்கிற அடுப்பு பக்கத்துலையே. என்ன செய்கிறதா உத்தேசம்? ஏண்டி, தோசைகள் காய வேணாமா? அதுக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் போடுவாங்க. இன்னைக்கு யாராருக்கு வயிற்றால பிடிக்கிட்டு போகுதுன்னு தெரியல. இந்த அக்கா செய்கிற ஆம்லேட்டை சாப்பிட்டு. நீ கொஞ்சம் வாய முடுறியா? இல்லை தோசை கொண்டை சூடு பண்ணி வாயில போட்டு விடவா? சும்மா தானக்கா கேள்வி பண்ணேன், அதுக்கு என்னக்கா இப்படி பேசுற? அப்புறம் என்ன, வந்ததுலேருந்து தொணத்தொணன்னுட்டே இருக்க. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதைத்தானே நானும் சொன்னேன். அன்னைக்கு நீ இப்படித்தான் பண்ணுன, இன்னைக்கு நீ இப்படித்தான் பண்ண போற. சித்ரா, நீ பேசாமல் இருக்க மாட்டியா வாயை மூடிக்கிட்டு? நீ வெங்காயத்தில் உரிக்கிற வேலையை மட்டும் பாருடி. வேடிக்கை பார்த்துட்டே தான் உட்காந்துருக்க. நான் தான் அம்பட்டு வெங்காயம் உரிச்சு நறுக்கி வச்சிருக்கேன். ஏண்டா, நீ பிரெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்த. நாங்கள் இங்கே கண்ணெறிய வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி உரிச்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் உனக்கு. யாருக்கும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் தான் திம்பேன். அப்படிலாம் செய்ய வேணாம் நெட்டவழியாக்கா. மொத்தமாக சுட்டு எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துருங்க, எல்லாரும் சாப்பிடட்டும். சேர்ந்தே சாப்பிட்லாம். முட்டையில் வெங்காயம், குடமிளகா, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு அடிச்சு ஊற்றி பிரெட்டை தூக்கி மேலே வச்சாச்சு. அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு யூடியூப்பில். ஏக்கா, அடுத்து பிரெட் ரெண்டையும் மடிச்சு விடணுமாக்கா, அப்புறம் திருப்பி போடணுமா? ஏக்கா என்ன பண்ணுற? தோசைகளை திருப்பக்கூடாதுக்கா, கரண்டியை வச்சு திருப்புக்கா.
அப்படி தெளிவாக சொல்லுங்கடி. நீங்கள் வடக்கு திருப்பி போட சொன்னா தோசைக்கல்லை திருப்ப தெரிஞ்சேன். ஏக்கா உனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? தோசைகளை திருப்பினா அம்புட்டு கொட்டி போயிருமா இல்லையா? ஆள் வளர்க்கிறதுல உனக்கு அறிவு வளரவே இல்லையே. ஏடா சுவினு, அதுக்காண்டி நீ என்னை பார்த்து எதை தண்டி கேள்வி கேட்குற? 2 பேருக்கு ரெடி பண்ணியாச்சு பிரெட் ஆம்லேட்டு. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க கணக்கு பண்ணுங்க. இன்னும் 5 பேர் இருக்கம்க்கா. 5 பேத்துக்கு 2 போட்டுரு. ஏக்கா எனக்கு ஒரு பிளைனா ஒரு ஆம்லேட் போடுதாக்கா ஃபைல். முடிச்சுக்கிறேன்டா சுபினு, இதுக்கே இப்போ எனக்கு கால் வலிக்குது. போரு, இதை முடிச்சுட்டு உனக்கு போட்டு தரேன். நீங்க ஆம்லேட் போட்டு கொடுத்து நான் சாப்பிட வேண்டியதேன். அதுக்கு நேரா கடைக்கு போனா நீ யாரும் சாப்பிட்டு வீட்டு வந்து சேர்ந்துருப்பேன். அக்கா பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சுக்கா, சீக்கிரமா தாக்கா. அட பொருடி, நான் தான் பறக்க முடியும், அடுப்புமா சேர்ந்து பறக்கும். சரி முடிச்சாச்சு, வாங்க ஹாலுக்கு போவோம். ஹாலில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். அம்புட்டியும் பாரு, கோயில்ல அன்னதானம் சாப்பிடறதுக்கு வரிசையில் உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்கு. ஏன் அதே செஞ்சு முடிச்சாச்சம்ல, வர வேண்டியதானே ஹாலுக்கு? ஏன் இப்படியே உட்காந்து பார்த்துட்டே உட்காந்துருக்கியே? நீ போடா, நாங்க எந்திரிச்சு வரோம். ஏக்கா போதும்க்கா, அடப்பை அமர்த்திட்டு வாக்கா போவோம். அம்மா எப்படித்தையும் பொழுதுக்கும் அடுப்பில் நின்று சமைக்கிறானே தெரியல. கொஞ்ச நேரம் நின்றதுக்கே எரிச்சல் ஆகுறது. நீ போ சோனி, நான் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளை அமுச்சுட்டு அதை 2 ஆம்லேட்டை முழுங்கிட்டு வரப்போ போகுது. அக்கா நான் வேணா கூட இருக்கவா? நீ சிரமப்பட வேண்டாம், நானும் 2 எடுத்துட்டு வருவேன்ல. அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ போ, நான் எடுத்துகிட்டு வரேன். நம்மளும் சேர்ந்து எப்படியாச்சும் 2 ஆம்லேட்டை தெரியாமல் முழுங்கிடலான்னு பார்த்தா இந்த அக்கா நம்மளை வேணாம்ன்றச்சே. ஆம்லேட்டு போச்சே. இது என்னடா அது, பிரெட் ஆம்லேட்டை சாப்பிட்டு போய் விளையாடலான்னு பார்த்தா மழை பெய்யுது. அக்கா நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம், வெளில போய் ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்லான்னு பார்த்தா இப்படி மழை பெய்யுதேக்கா. இந்த மழை வந்து எல்லார் பொழப்பையும் கெடுத்து விடுது. நட்டாலியாக்கா நான் பிளைன் ஆம்லேட் கேட்டேன் எங்கக்கா? அது கிச்சனில் இருக்குடா, இதை முதல்ல தின்னு முடிச்சுட்டு அப்புறம் போய் எடுத்துக்க. நல்ல அக்கா, நான் கேட்டேன்னு போட்டு வச்சிருச்சு தம்பிக்கு. ஏக்கா உன்னை நம்பி இந்த பிரெட் ஆம்லேட்டை சாப்பிடலாமா? இவரு சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா கொடு. என் வயிறில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க்கா. ஏய் சித்ரா, உனக்கு இதே வேலையா அந்த அக்கா கடை உரண்டை எழுத்துட்டே இருக்கிறது? அதை விடுங்க, எல்லாரும் வெளில போய் விளையாட தான் முடியாது, மழையில டான்ஸ் ஆடுவோமா? சூப்பர் ஐடியாடி, வாங்க வேகமாக சாப்பிட்டு டான்ஸ் ஆடுவோம். அடடா மலடா அட மலடா, அழகா சிரிச்சா புயல் மலடா, மாறி மாறி மலையடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க, கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. மயில் தோகை போல இவ மலையில் ஆடும்போது, ரயில் பாலம் போல என் மனசு ஆடும் பாரு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு. குடையை நீட்டி யாரும் இந்த மலையை தடுக்க வேணாம், அணைய போட்டு யாரும் என் மனசை அடக்க வேணாம்,